ஓகே காய்ஸ், வெல்கம் டு கேசி MotoVlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நைட்டு ஃபுல்லாக மழைங்க. டெல்லியிலேருந்து கிளம்புறேன். அன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு கிளம்புனேன். ஃபுல் மழை. பைத்தியம் பிடிச்சிக்கிச்சின்னு நினைக்கிறேன். மழைக்கு விட்டு விட்டு பெய்யுது. எங்கே வர வரைக்கும் ஐ திங்க் ஜெய்ப்பூர் வர வரைக்குமே நல்ல மழை. அண்ட் ஆல்சோ ஜெய்ப்பூர் வந்துட்டு சரி ஓகே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அண்ட் தென் என்ன பண்ணேன், கிளம்பிட்டு வந்துட்டு இருக்க வழியில் கரெக்டாக ஹைதராபாத்துக்கு முன்னாடி ஒரு 16 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி சரி ஏதோ பெட்ரோல் ஸ்மெல் அடிக்குதே அப்படின்ட்டு வண்டியை பார்த்தா என் வண்டியில் இருந்தால் பெட்ரோல் லீக் ஆகிட்டே இருந்திருக்கு. இது எப்போ லீக் ஆச்சுன்னு தெரில. ஆல்மோஸ்ட் ரிசர்வ் ஆகிடுச்சு. ஒரு 7 to 8 லிட்டர்ஸ் பக்கம் வேஸ்ட்டாக கீழே அது ஷார்ட்டுக்கு சொட்டினே வந்துட்டு இருந்திருக்கு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் காலையில் RSAவுக்கு கால் பண்ணேன், ஆர்கியோட ரோட் சைடு அசிஸ்டண்ட்டுக்கு. பட் யாருமே எடுக்கலை. 24/7 ரோட் சைடு அசிஸ்டண்ட்டு தான் அது ப்ரொவைட் பண்ணி யாரும் எடுக்கல. ரொம்ப காண்டாயிடுச்சு. ஓகே அப்படின்ட்டு தொலைவி பார்க்கும்போது என்னோடய இன்ஸ்டா ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவருக்கு கூப்பிட்டு இப்படி இந்த மாதிரி விஷயம் சொல்லவும் அவரோட ஃப்ரெண்டை ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஆரி ஷோரூம் நிசாமாபாத்தில் இருக்குது. அப்புறம் மறுபடியும் நிசாமாபாத்லேருந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு BS4 BS4ல் இருக்கிற கம்ப்ளைண்ட். அது டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று லீக்கேஜ் ஆகும், இல்லைன்னா ஸ்டக் ஆகி அதே இடத்துல அடைச்சி நின்றுடும். அதுதான் பிரச்சனை, வேறு எதுவும் இல்லை. பயப்படுற அளவுக்குலாம் நாங்கள். அண்ட் ஆல்சோ கார்பரேட்டர் வந்து கொஞ்சம் இஷ்யூஸாக இருந்துச்சு. கார்பரேட்டர் மாற்றிட்டேன். நம்ம வண்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 20K பக்கம் செலவு பண்ணிட்டேன். அந்த 20K எங்கே போயிட்டு எங்கே போகிறது, எங்கே போய் எப்படி வரும் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டேன். மறுபடியும் நிசாமாபாத்லேருந்து ஹைதராபாத் வந்துருக்கேன். ஐ ஹோப் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பெங்களூர் போயிட முடியுமான்னு தெரில, பார்க்கலாம். பெங்களூர் போயிட்டேன்னா அது அந்த சைடு எனக்கு கொஞ்சம் ஈஸி. கொஞ்சம் டக்குன்னு சேலம் அந்த வழி எடுத்துடலாம். Hi guys, see you soon. See you on next video. மறக்காமல் லைக் பண்ணி தம்ஸ் அப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டக்குன்னு தட்டிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவோம். எப்பயுமே எல்லோரும் சொல்லக்கூடாதுல்ல, அதனால். டேக் கேர். See you soon guys. மேடம் கிட்டத்தட்ட 20,000 ரூபா பக்கம் செலவு பண்ணிவிட்டு மேடம் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காங்க. ஒரு வழியாக ஹைதராபாத் வந்தாச்சு. ரொம்ப கஷ்டம். தூக்கம் இல்லையா, இல்லை என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஃபேஸே வீங்கிருக்கு. ரெண்டாவது விஷயம், ரொம்ப டயர்டாக ரொம்ப சிக்காக ஃபீல் பண்ணுறேன். அதாவது நம்ம நேரம் வந்து ஓஹோன்னு இருக்குன்னா அப்புறம் என்ன பண்ணுறது, நேரம் வந்து ஓஹோ ப்ரொடெக்ஷன் மாதிரி ஓஹோன்னு போயிட்டுருக்கு. எல்லா பக்கமும் கொஞ்சம் நிறையா பார்த்தாச்சு. லடாக் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருச்சு. ஓகே கைஸ், ஐ ஹோப் ஐ வில் பி ரீச் அட் மை ஹோம் டுமாரோ. இன்னும் ஷவர் பண்ணல, தலையெல்லாம் அரிக்குது. ஷவர் பண்ணணும்னு போயிட்டு நல்லா என்னோடய பெட்ரூமில் இருக்கிற பாத்ரூம் போயிட்டு ஷவர் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை. தூங்கணும். முதல்ல சோறு சாப்பிடணும். சாப்பாடு சாம்பார் பொரியல்னு போட்டு சாப்பிடணும். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபேமஸான ஆக்சிடென்ட் ஸ்பாட்டு. அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்கிற இடம்னு சொல்கிறாங்கல்ல, தர்மபுரி டு கனவான்னு சொல்லிட்டு. நேம் ஆக்சுவலாக எனக்கு தெரில. ஆக்சுவலாக இதுதான் அந்த இடம்.